உங்கள் மனைவியை நீங்கள் கனம் பண்ணுங்க. சில பேருக்கு ஏதாவது ஒரு பண்டிகைக்கோ வெளியே போயிட்டா போதும், அவ்வளோதான், மனைவியை கிள்ளிக்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அவர்கள் எல்லாருக்கும் முன்னாடி பரிகாசம் பண்ணுறது, யாராவது ஒரு ஜோக் அடித்தா கூட சேர்ந்து சிரிக்கிறது, இந்த பழக்கத்தை முதல்ல விடுங்க. இட்ஸ் நாட் ரைட். அது கெட்ட பழக்கம். அது மனைவியை பரிகாசம் பண்ணி சிரிக்கிற கணவன் கனம் கொடுக்க தெரியாதவன். யூ ஹேவ் டு ஆனர் யுவர் பாடி. சில பேர் இருக்காங்க, அவங்க வீட்டாரோட சேர்ந்துட்டா போதும், கணவன் அப்படி தரக்குறைவாக பேசுவார்கள். பேசக்கூடாது, கனம் பண்ணுங்க. சிலர் அது மெயின்டைன் பண்ணுறதே இல்லை. அவங்கள ஒரு விதமாக ட்ரீட் பண்ணுறது, 10 பேருக்கு முன்னாடி அவர்களுக்கு கொடுக்குற பேர், கூப்பிடுற பேரே பார்த்தீங்கன்னா அது ஒரு கௌரவமாக இருக்காதுங்க. அப்படி பண்ணாதீங்க. ட்ரீட் தம் வித் ரெஸ்பெக்ட் அண்ட் ஆனர். பிள்ளைகளை கூட ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்துங்க, கனத்திற்குரிய மரியாதைக்குரியெல்லாம் நடத்துங்க. அப்போ அந்த கனம் உங்களுக்கு திரும்ப வரும். அது ஒரு விதைப்பு. பெற்றோரை கனம் பண்ணுங்க. இன்னும் நான் சொல்லுவேன், மாமனார் மாமியாரை கனம் பண்ணுங்க. இன்னைக்கு மாமி யார் அப்படின்றாங்க, அப்படி பார்க்காதீங்க. ஒய்ஃபுக்கு ஒரு பழக்கம் இருக்கணுங்க, கணவரை கனப்படுத்தணும், ஆனர், ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதான் ஒரு ஆண்மகன். கர்த்தர் அப்படி தான் அவன் உண்டாக்கியிருக்காரு. தலையாக இருக்கிறதுனால நிச்சயமாக கனத்தை எதிர்பார்ப்பாங்க. மனைவிகள் என்ன செய்யுங்கன்னா, கனத்தை கொடுங்கள்.